வணக்கம் மக்களே. தினமும் 300 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க ஒரு அரிய வாய்ப்பு. சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஒரு போஸ்ட் போட்டால் மட்டும் போதும் மக்களே. நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே டெய்லி சம்பாதிக்கலாம். ஒர்க்கை பற்றி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. சந்தேகம் இன்னும் கிளாரிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு லைவ் சாட்டும் இருக்கும் மக்களே. ஒர்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எடுத்துக்காட்டு 2.7 இரண்டாவது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்ட முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் உடைய பெருக்குத்தொடர் வரிசை முதல் 3 உறுப்புகளை காண்க சொல்லிட்டாங்க. ஏன்னா முதல் உறுப்பு ஏ கொடுத்துட்டாங்க, அடுத்து பொது விகிதம் வந்து ஆர் கொடுத்துட்டாங்கன்னா முதல் 3 உறுப்புகள் சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் 3 உறுப்புகள் என்னென்ன இருக்குன்னா ஏ கமா ஏ ஆர், அடுத்து என்ன ஏ ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்க. ஏன்னு சொல்லும்போது ஏவோட வேல்யூ 6 இருக்கு. இப்போ முதல் உறுப்பு கண்டுபிடிச்சு. அடுத்து ரெண்டாவது உறுப்பு என்னன்னா ஏ ஆர் சொல்லும்போது ஏ ஆறு பெருக்கலா இருக்கு. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா 6. ஏ வரக்கூடிய இடத்துல 6 சப்ஸ்டிட் பண்றோம். 6 ஏக்கு 6 இடையில பெருக்கல் பின்ன ஆரோட மதிப்பு 3. இப்போ 6 3 18. நெக்ஸ்ட் ஏ ஆர் ஸ்கொயர். ஏ ஆர் ஸ்கொயர்னு சொல்லும்போது என்னன்னா ஏவோட மதிப்பு என்னதுன்னா 6 இன்ட்டு ஆரோட மதிப்பு என்னதுன்னா 3. இப்போ 3 அதுக்கு ஃபார்முலா ஸ்கொயருக்கு ஸ்கொயர் என்னன்னா 6 இன்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஸ்கொயர்னா 3 9. அப்போனா 9. இப்போ நம்ம இதை பெருக்கப்படும்போது 9 3 9 6 54. இப்போ இதோட அடுத்த முதல் 3 உறுப்புகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் 3 உறுப்புகள் சொல்லும்போது 6, 18, 54. செகண்ட் ரோம் நம்பர் செகண்ட்ல ஏ ஈக்குவல் டு ரூட் 2, ஆர் ஈக்குவல் டு ரூட் 2 சொல்லி கொடுத்துட்டாங்க. முதல் உறுப்பு பொது விகிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ முதல் 3 உறுப்புகள் கண்டுபிடிக்க வரும். ஏ ஆர் ஸ்கொயர். ஏ வந்து என்னன்னா முதல் உறுப்பு வந்து ரூட் 2 தான். அடுத்து என்ன ஏ ஆர் நம்ம கண்டுபிடிக்க வரோம். ஏ ஆர் எப்படி இருக்குன்னா பெருக்கலா இருக்கு. இப்போ ஏவோட மதிப்பு என்னது ஏ வரக்கூடிய இடத்துல ரூட் 2, அடுத்து ஏ ஆருக்கு இடையில பெருக்கல் ஆரோட மதிப்பு என்ன ரூட் 2. இப்போ ரூட் 2 பெருக்கிறோம். ரூட் 2 பெருக்குன்னா என்னதுன்னா 2. ஏன்னா நமக்கு வந்து இந்த ரூட் 2 பெருக்குனா 2, ஆன்சர் 2. ரூட் 3 பெருக்கும்போது ஆன்சர் என்னதுன்னா 3. ரூட் 4 பெருக்கும்போது ஆன்சர் என்னதுன்னா 4. ரூட் 5 பெருக்கும்போது ஆன்சர் என்னதுன்னா 5. இதே போல என்ன ஆன்சர் வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் என்னதுன்னா ஏ ஆர் ஸ்கொயர். ஏ ஆர் ஸ்கொயர்னு சொல்லும்போது என்னதுன்னா இந்த இடத்துல ஏ இருக்கேன். ஏவோட மதிப்பு என்னது இப்போ ரூட் 2, அடுத்து இன்ட்டு ஆரோட மதிப்பு என்னது ரூட் 2. இப்போ ரூட் 2 அதுக்கு மேலே என்ன ஸ்கொயர். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது ரூட் 2 அப்படி வச்சுக்கிறோம். இன்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ரூட் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆயிருக்கு. மீதி என்ன இருக்குன்னா 2 இருக்கு. இப்போ 2 ரூட் 2 இருக்குன்னா 2 ரூட் 2. இப்போ என்ன முதல் 3 உறுப்பு என்னதுன்னா முதல் உறுப்பு ரூட் 2, ரெண்டாவது உறுப்பு என்னதுன்னா 2, அடுத்து மூணாவது உறுப்பு என்னதுன்னா 2 ரூட் 2. 3ல ஏவோட வேல்யூ 1000. முதல் உறுப்பு 1000, அது பொது விகிதம் 2/5 கொடுத்துருங்க. இப்போ முதல் 3 உறுப்புன்னு சொல்லும்போது ஏ ஆர் ஸ்கொயர். இப்போ ஏ சொல்லும்போது ஏவோட வேல்யூ என்னது 1000 அப்படின்னு இருக்கு. முதல் உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஏ ஆர் சொல்லும்போது ஏக்கு ஆருக்கு இடையில பெருக்கல். அப்ப என்ன ஏவோட மதிப்பு என்னது 1000 இன்ட்டு அடுத்து ஆரோட மதிப்பு என்னதுன்னா 2/5. இப்போ 5 இருக்கு. 5 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 1 5 5. இங்க 1 5 5னா பகுதியில் 5 டிவைட் பண்ணும்போது இங்க 5 டிவைட் பண்ண முடியாது. இங்க நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 1 5 5 இங்க 5 டிவைட் பண்ணும்போது 10ல எத்தனை இருக்கு 2 10. மீதி எத்தனை இருக்கு 2 0 இருந்து 2 0 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 200 இன்ட்டு 2/1னா 2. இப்போ நம்ம பெருக்கும்போது 200 2 பெருக்கும்போது 2 4 400. ஆன்சர் வந்து 400. ஏ ஆரோட வேல்யூ ரெண்டாவது உறுப்பு வந்து 400. அடுத்து மூணாவது உறுப்பு என்னதுன்னா ஏ ஆர் ஸ்கொயர். ஏ ஆர் ஸ்கொயர்னு சொல்லும்போது இப்போ ஏவோட மதிப்பு என்னது 1000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா ஆரோட மதிப்பு 2/5. அதை நம்ம ஸ்கொயர் பண்றோம். இப்போ 1000 இன்ட்டு 2/5 ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணா 4/5 ஸ்கொயர் பண்ணா 25. 25. என்னன்னா 2 ஸ்கொயர் பண்ணா 2 4. 5 ஸ்கொயர் பண்ணா 25. இப்போ நம்ம இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 25ஆல டிவைட் பண்ணிக்கலாம். 25. இங்க 10ல 25 இல்ல, அதனால 100 எடுத்துக்கிறோம். 100ல எத்தனை 25னா 4 25 100. இப்போ 100ல எத்தனை 25 4 25. மீதி 0 இருக்கும்போது 0 அப்படி எழுதிக்கிறோம். மீதி என்ன 40 இன்ட்டு 4. இப்போ நம்ம பை 1 நம்ம எழுத தேவையில்ல. இங்க 40 இன்ட்டு 4 இருக்கும்போது என்னன்னா 4 அங்கே 16, இங்க 0 இருக்கு. இப்போ 40 4 160. இப்போ ஏ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 160. இப்போ முதல் உறுப்பு என்னது 1000, ரெண்டாவது உறுப்பு என்னதுன்னா 400, மூணாவது உறுப்பு என்னதுன்னா 160.